ஹாய், நாங்கள் கோலம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறோம். எங்கள் டீம் பேர் வந்து டெக் டைலர்ஸ். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து எக்கோ ரீசைக்கிளிங். இது எங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா. இந்த ஐடியா முக்கியமாக எடுத்த காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு வேர்ல்டு வைடு வந்து 11 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை கிளியர் பண்ணுறது எங்கள் ஐடியா. அதே இல்லாமல் வெறும் 10% பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும் தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். அதை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எங்கள் ஐடியா. இது ஃபுல்லாக சோலார் எனர்ஜியில் தான் ஒர்க் ஆகுது. இது நம்ம பீப்புள் அதிகமாக கேதர் ஆகிற பிளேஸில் வைக்கலாம். நம்ம கிட்ட இருக்க எம்டி பாட்டில்ஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 6 டிஜிட் கோட் ஷோ ஆகும். ப்ளஸ் டேட், டைம், பிளேஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இது இப்போ கோடாக நாங்கள் வச்சுருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கியூஆராக நாங்கள் மாற்றிடுவோம். இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஐஆர் சென்சார், ப்ளூடூத் மாடியூல், சோலார் பேனல், டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளே ஆகிற இந்த QR கோடை நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஓன் வெப்சைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து வேலட்லேயே சேவ் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் ரீயூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, இப்போ இந்த மிஷின் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டோம்னா உள்ள நல்லா க்ரஷ் ஆகி நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் கிடச்சிடும். அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி 3D பிரிண்டிங் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பிரிக்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி டொனேட் பண்ணுறது தான் இதோட மெயின் கோலாக. இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆனால் can use now plastic resistant reduce and recycle percentage increase. Thank you.